ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரிப் எங்கேன்னு பார்த்தோன்னா சென்னை டு கொல்லிமலை தான். கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டைம் 5:30 மணி ஆகுது. இன்றைக்கி February 17 சென்னையிலேருந்து நம்ம கிளம்பியிருக்கோம் காலையில். இது ஒரு ஃபேமிலி ட்ரிப். கிளைமேட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன மிஸ்ட்டு, வண்டி ஓட்டவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்பவே நல்ல கிளைமேட்டு. இது கொல்லிமலை இல்லை, இது நம்ம தாம்பரத்தை கிராஸ் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல் மிஸ்ட்டு, ரோடு எதுவுமே தெரியல. எல்லா வண்டியும் அசாட் பார்க்கிங் லைட்லாம் போட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. அந்தளவு இருந்தது. சென்னை தானான்ற அளவுக்கு இருந்தது. நான் கொல்லிமலைக்கு இது வரையும் எப்படியும் ஒரு 10 times போயிருப்பேன். வீடியோ எதுவும் பண்ணதில்லை, வீடியோ எதுவும் எடுத்ததும் இல்லை. சும்மா பர்சனல் யூஸ்க்கு மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வீடியோ எடுத்ததுக்கான காரணம் பார்த்தோன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ பின்னாடி கண்டினியூ ஆகும், பின்னாடி இருக்குது. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது. அது நம்ம சொல்கிறப்ப மீதி பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தெரிஞ்சுது. அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கேன். கொல்லிமலையில் பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தோன்னா நிறையவே இருக்குது. நிறைய ஃபால்ஸ் இருக்குது, நிறைய கோவில் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் தான் இருக்குது. அதில் ஒரு இடம் பார்த்தோன்னா இந்த ஒரு குட்டி ஃபால்ஸு. இதோட பேர் சிற்றருவி. நம்ம ஆகாய கங்கை போக முடியாதவங்க இந்த இடத்துக்கு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இது ஆகாய கங்கை போகிற அதே பிளேஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா அரப்பளீஸ்வரர் டெம்பிள் அந்த இடத்துல தான் இந்த பிளேஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேயும் குளிக்கலாம். அண்ட் இதுதான் நம்ம சொன்ன அந்த யூஸ்ஃபுல்லான விஷயம், ஐ மீன் தி ஹோம் ஸ்டே. இதுக்கு தான் இந்த வீடியோவே பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் வியூ. இதுதான் நம்மளோட ஹோம் ஸ்டே. இதில் தான் நம்ம தங்கியிருந்தோம். இந்த மாதிரியான ஹோம் ஸ்டே இது வரைக்கும் 10 டைம்ஸில் நான் கொல்லிமலையில் பார்த்ததே இல்லை. சின்ன சின்ன ரூம்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்டே செட்டப்பு அண்ட் இந்த மாதிரி மெயின் ஏரியா ரொம்ப சேஃபாக, ஃபேமிலிக்கு ரொம்ப சேஃபான இடத்துல, நல்ல ஸ்பேஷியஸாக, நல்ல ஃப்ரெண்ட்லியான ஓனரோட இது இருந்தது இந்த ஹோம் ஸ்டே. இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும், எல்லாேருக்கும் தெரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஏரியா. இது நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். நாங்கள் ஃபுல்லாக ஃபேமிலியாக தான் இருந்தோம். டோட்டலாக 9 பேர் தங்கியிருந்தோம். 8லேருந்து 9 பேர் தாராளமாக தங்கலாம். இங்கேயே ஃபுட் அரேஞ்ச் பண்ணி தராங்க, ஹோம் குக்கிங் ஸ்டைலில். கொல்லிமலைக்கு போனவங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் ஃபுட்டு அண்ட் ஸ்டே தான் இங்கே பிரச்சனை. ஐ மீன் ரொம்ப கமர்ஷியலாக இருக்காது. அது ஆகாமல் இருக்கிறது தான் நல்லது. அந்தளவு இல்லை, நிறைய மக்கள் இல்லைன்றதுனால கொஞ்சம் ஃபுட் அண்ட் ஸ்டே கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் அந்த ஹோம் ஸ்டே உள்ள. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஒரு 3 பேர் படுக்க முடியும் இந்த பெட்ரூமில். கீழேயும் ஸ்பேஸ் இருக்குது, 3 பேர் படுத்துக்கலாம். கப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இது அட்டாச்டு ரெஸ்ட் ரூம். இதுக்குள்ளே பார்த்தோன்னா நல்ல ஒரு நியூவான டைல்ஸு வித் ஹீட்ரு ஃபெசிலிட்டி. 24 hours ஹீட்ரு. நம்ம கையில் தான் சுவிட்ச் இருக்கும். ஸோ டைமிங்கு சீக்கிரம் குளிக்கணும், எழுச்சிக்கணும் அதெல்லாம் கிடையாது. நம்ம எப்போ வேணுமோ நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே கிடையாது. அப்படியே வந்தோன்னா அதுக்குள்ளேயே ஒரு வே இருக்குது. இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இதுக்குள்ளே சிங்கிள் காட்டாக 4 பெட்டு இதில் இருக்கும். சிங்கிள் காட்டு, 4 பேர் தாராளமாக இதுக்குள்ளே தங்கி இருக்கலாம். இதுலேயே ஒரு டிவி அட்டாச்சு அண்ட் கீழேயும் ஸ்பேஷியஸாக இருக்கும். 4 adults தங்குற இடம் இது. இது தனியாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வெளியேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா இங்கே ஒரு ரூமு. இதில் 2 பேர் தங்கலாம் வித் கிச்சன் செட்டப்போட. இது நமக்கு தேவைப்பட்டால் நம்ம பொருளை கொண்டு வந்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்க்ரீன் மட்டும் போட்டு தனியாக ஒரு டேபிள் ஃபேன் வச்சு 2 adult படுக்கிற அளவுக்கு தாராளமாக ஸ்பேஷியஸான ஒரு பெட்டு, கிங் சைஸ் பெட்டு உள்ள இடம். இதில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனும் இருக்குது. அண்ட் வெளியே வந்தோன்னா நமக்கு நல்லாவே நீட்டாக க்ளீனாக குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம் இருக்குது. அப்படியே நம்ம இந்த ஹோம் ஸ்டேலேயே நமக்கு கேம்ப் ஃபயரும் போட்டு கொடுத்தாங்க. நைட்டு கேம்ப் ஃபயரு வித்து மியூசிக் சிஸ்டம், சாங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே இருந்துச்சு. கிளைமேட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இடம் மெயின்லேயே இருந்தது. நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்துலேயே இருந்தது. அது மெயினாக ஃபுட் பற்றியும் சொல்லி ஆகணும். ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க ஹோம் குக்கிங் ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தது அது நல்லா இருந்தது. அந்த கேம்ப் ஃபயர் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஃபர்தராக அந்த பிளேஸ் பற்றி சொல்லணுன்னா, இது பூங்குளம்பட்டின்ற இடத்துல தான் கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது கொல்லிமலைக்கு சென்ட்ரு தான், ரொம்ப அவுட்டர்லாம் கிடையாது, மெயின்லேயே தான் இருக்குது. அந்த காஸ்ட் டீட்டெயில் பற்றி நம்ம பெருசாக சொல்ல முடியாது. இப்போது இந்த டேட்டில் நாங்கள் போனப்போ எங்களுக்கானது 8 பேருக்கு ஒரு நாளைக்கு 5000 அரௌண்ட் தான் ஆச்சு. ஆனால் நீங்கள் போகிறப்ப வேரி ஆகும். நீங்கள் முன்னாடி கேட்டுக்கோங்க. சீசன் கிடையாது இப்போது. சீசன் பொறுத்து எல்லாமே மாறும், அதை கேட்டுக்கோங்க. அண்ட் நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓனர் நேம் பாலாஜி, அவரோட நம்பரும் தரேன்.
எந்த ஒரு ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் நான் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.